போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. வெல்கம் டு சாய் பிரிவு சேனல். கோயிலுக்கு போகலாமா? வாங்க போகலாம். எந்த கோயிலுக்கு தானே பார்க்குறீங்க? வில்லிவாக்கத்தில் இருக்க ஸ்ரீ தாந்தோன்றி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். தாந்தோன்றி அம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் நடக்குது. 2006 ஒரு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த கும்பாபிஷேகமாக 19 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. திங்கக்கிழமைக்கு தான் கும்பாபிஷேகம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமை எடுத்த வீடியோஸ் தான். ஸோ நான் இன்றைக்கி சனிக்கிழமைக்கு கூட லைவ் போட்டிருப்பேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 9000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. ஸோ நீங்கள் எப்பவுமே இதேமாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கோயிலை ரொம்ப புதுப்பிச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இதெல்லாம் உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல, வராமல் இருந்திருப்பீங்களே, நிறைய பேர் மற்ற ஊர்லேருந்துலாம் வரத்துக்கு இருந்திருக்கலாம், நிறைய பேர் வராமல் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் நம்ம சேனல் மூலயமா கண்டிப்பாக நீங்கள் தாந்தோன்றி அம்மனோட கும்பாபிஷேக விலாகை பார்த்துக்கலாம். இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோவும் கும்பாபிஷேகம் திங்கக்கிழமை நடந்துச்சு இல்லையா, அந்த வீடியோவும் லாஸ்ட்டில் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாமே நீங்கள் பார்த்து தாந்தோன்றி அம்மனோட அருளை நீங்கள் எல்லோரும் ஆசி பெற்று பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வெளியில் வந்து ஓமகுண்டம் மாதிரி வெளியில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. 4 பக்கமும் 4 வாசல் கால் வச்சு கட்டி உள்ளே ஓமம் வளர்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஓமம் வளர்க்குறதுலாம் கூட உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன், பாருங்கள். கண்டிப்பாக இந்த வெளியில் வந்து இப்போ அம்மனை வந்து உள்ள கருவறையில் இருக்கிற அம்மனோட சக்தியை கொண்டு வந்து இந்த பீடத்தில் வச்சிடுறாங்க. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஸ்டோரி எல்லாமே இங்கே இருக்கிற சாமிங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரியை நான் கவர் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வந்து கும்பாபிஷேகம் முடிகிறவங்க காப்பு கட்டணும்னு நினைக்கிறவங்க கூட இங்கே வந்து காப்பு கட்டிக்கிறாங்க. ஒரு 3 நாள் காப்பு கட்டிட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்ச அன்றைக்கி ஈவினிங் காப்பு கட்டிடலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கட்டிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சாமியார்கள்லாம் இந்த பீடத்துக்கு வராங்க. ஸோ வெளியில் அந்த பீடம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பீடத்தில் வந்து உட்காந்து எல்லாம் மந்திரம் ஓத ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, அந்த கலசத்தெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க அம்மன் கிட்ட. அம்மன் காலடியில் வச்சு அந்த கலசத்தில் எல்லாமே அலங்கரித்து எல்லாம் பூஜை புனஸ்காரமாக எல்லாம் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இந்த பீடத்தில் வச்சு அம்மனை உட்கார வைக்க போகிறாங்க. ஸோ உள்ளே இருக்கிற அம்மன் வந்து இப்போ வெறுமையாக தான் இருப்பாங்க. அதாச்சும் சக்தியாக இருக்காது, அங்கே வெறும் சிலையாக அமர்ந்திருப்பாங்க அம்மன். ஸோ அந்த சக்தி எட்டுன்னு வந்து இந்த பீடத்தில் இருக்கிறாங்க. மறுபடியும் மறுநாள் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து திரை போட்டு மூடிடுறாங்க. தாந்தோன்றி அம்மனை வந்து இதுலேயே உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும். ஸோ அந்த தாந்தோன்றி அம்மனை வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு பூஜையெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறமா அம்மனை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு புடவையால் அம்மனை ஃபுல்லாக மூடி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அம்மனை மறுபடியும் திறக்கிறாங்க. அம்மனை திறந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து கருவறை வேறு உள்ள வரைக்கும் அம்மனை போய் பார்க்கலாம், அம்மனை தொட்டு பார்க்கலான்னு சொன்னாங்க. நிறைய பேர் போய் பார்த்தாங்க. நானும் போய் பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. ஸோ நான் அந்த வீடியோ என்ன போடல. அம்மன் மேலே வெறும் கருங்கல்லாம் உட்காந்துருந்தாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால் அந்த கிளிப்பிங் நான் ஆட் பண்ண முடியல என்னால். ஸோ இப்போ வந்து அம்மனுக்குள்ளே வந்து அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பூஜை அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அம்மனை மூடிடுவாங்க. ஸோ நான் பேசுகிறதுக்கு போல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அவங்களும் அங்கே வந்து டீட்டெயிலாக நம்மளுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் அதே வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. तांदोन्रि अंबास्वरूपं स्वयंभू शक्ति स्वरूपं चतुर्भुज महामारी विद्यालय नेत्रेभ्यो नमः। अतः स्वयंभू पक्षे शीतलंकं जगन्माता शीतलंकं जगत्पिता वेदं जगद्धात्री शीतलाजी नमो नमः। श्री तांदोन्रि स्वयंभू पराशक्ति नमः। संपूज्य प्रज्ञेय्वां पीडशक्ति नमः। भोगानं पूजानं प्राप्य ईशानोमादि वस्त्रेभ्यो नमः। काम्यानि ज्ञाप्य विघ्न निवृत्ति कुरु समस्त लोक सुभिक्षं कुरु विमल विलिवान नामकृते ग्राम सर्व मंगल सिद्धि कुरु समने अर्घ्य नानादि अष्टभिः संस्कारैः संकृत्य ब्रह्मणा धेनो पूर्वे पद्मे दक्षिणेन्द्र शूल आदन्यातन स्वातिने नमः अग्रदेवी नमः अग्रदेवी मूर्ति संपत्कार्यात्मकं संपत्कारिणे नमः ओम रुद्राणि देवी नमः रुद्राणि देवी नमः ओम सरस्वती देवी नमः सरस्वती देवी नमः महालक्ष्मी नमः महालक्ष्मी नमः पंचमावरणे खड्गाय नमः खड्गाय नमः कपालाय नमः कपालाय नमः खड्गाय नमः खड्गाय नमः नारायण नमः नारायण धनुर्गाय नमः धनुर्गाय नमः ध्वजाय नमः वेदाय नमः वेदाय नमः श्रीयाय नमः श्रीयाय नमः पादाय नमः पादाय नमः वज्राय नमः वज्राय अंकुशाय नमः अंकुशं पादाय नमः वज्राय नमः पादाय नमः वज्राय नमः और पंचमावरण की दादी सांगाई सायुधाय शक्ति सबरिवाराय सर्वालंकार गुणदानी ओम नमो भगवते ऐं ह्रीं क्लीं तांदोन्यंबिका महामारी स्वयं सुखदे नमः स्वस्थिराय भूषण नमः मूर्ति मूर्ति शरणागति नमः नमो देव चंद्राय चंद्रादि नमः हिंदू देव धात्री नमः धात्री नमः
சகலவாதி ஓம் ஜெயந்தி மங்களகாரி இப்பொழுது அம்பாள் ரகசிய மந்திர பூஜையானது அப்படிங்கிறது எல்லாரும் இங்கே போட்டு போறீங்க கரை போட்டு அம்பாளை வீட்டு போகணும் அஸ்திரான புரோட்சிய அம்பாள் கருவறையில் உள்ள விக்கிரகத்தன்மையிலிருந்து கலசத்துல அம்பாளை வந்து எழுந்தருள போட போறோம். கலசத்துல அம்பாள் கருவறையில விக்கிரகத்துல எப்படி இருப்பான்னா 16 வயது கொண்ட இளவட்ட வடிவமாக இருப்பாள். கலசத்துக்கு வரும்போது குழந்தையா மாறிடுவாளாம். ஏன்னா கலசத்துல எங்க இருக்கு இடம், கலசத்துல எங்க உட்கார முடியும், உள்ள தண்ணியில அம்பாள் உருவம் பதிச்ச ஒரு வில்லி போட்டிருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். அதுல போய் குழந்தை மாதிரி உட்காந்துருவாங்க. குழந்தைகமாக உட்காந்து குப்பாவடியம் முடிஞ்சு 48 நாள் டெய்லி அப்படியே பண்ணாங்க இல்லையா, அந்த 48வது நாள் 16 வயது கொண்ட இளவட்ட வடிவமாக அம்பாள் அடுத்து வரக்கூடிய 12 வருடம் நம்ம அனுகிரகம் பண்ணுவோம். பாலகத்துவம்னு பேரு. கலசத்துல மட்டும் எப்படி அம்பாள் வந்துருவா அப்படின்னா இந்த பிரதிமையில உள்ள போயிருக்காருவா. உங்களுக்கு கரெக்டா சொன்னா நம்மளுக்கு ஒரு ரூம் இருக்கும், நம்ம உள்ள படுத்துரும் இல்லையா, அது மாதிரி அந்த குடமானது பெரிய உலகம். அம்பாள் வந்து அதில் போய் தூக்கிடுவாங்க. பூஜைலாம் ஏற்றுப்பாலாம். திரும்பி கும்பாவடை ஆகி மண்டலாவடைய பூர்த்தியான பிறகுதான் அம்பாள் குழந்தை தன்மையிலிருந்து விடுபட்டு 16 வயது கொண்ட இளவட்ட வடிவமாகவும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து தன்மைகளும் தருவாங்க. இந்த 48 நாள் மண்டலாவடைய பூர்த்தி நடக்கிறவங்களும் டெய்லி அபிஷேகம் பண்றதுக்கு காரணம் அதுதான். அதனால எல்லாரும் இந்த பூஜைகளை தொடர்ந்து இருந்து தரிசிக்க வேண்டியும். இப்பொழுது கலாகரணமானது நடைபெற உள்ளது. அஸ்திரான புரோக்ஷிய ஓம் अखंड सच्चिदानंद प्रभो निष्कलमव्यया आदिमध्यान्त निर्मुक्ता ज्ञानानंद स्वरूपिणी तदा ज्ञानेव भूतेषु भवन्तं योजयाम्यहं बुद्धिट्टदेव देवेषु बिम्बादस्मात् महेश्वरी गर्भगृहस्थ दैवैश्च विमानदैश्च देवदे मारादिदेवताभिश्च सर्वे आवरणैः मया समर्चिते कुम्भे वर्तन्यादिनाटके प्रविरुद्धं महादेवी मृदा विपिनाम्बुले आलयञ्च नवीकृत्य पुनः संस्थापयाम्यहं महाकुम्भावणेकान्त महायागस्य आरभेत् मूलवेदं संसृज्य यागकुम्भं प्रवेशय कुम्भेस्मिन् गतजं कृत्वा प्रसन्नाभवसर्वदा एवं प्रार्थ्य எல்லாம் மரியாதை பண்ண விதமாக இரண்யதானம் யாத்ராதானம் அம்பால்லாம் வரும்போது 30 கோடி தேவர்கள் ஆகாசத்துல இருந்து சந்தோஷப்படுறதாகி. அதனால அப்படியாப்பட்ட தெய்வங்களுக்கு திருப்தி அடையும் பொருட்டு இந்த நேரத்தில் யாத்ராதானம் சொல்லக்கூடிய இரண்யதான சங்கல்பமான நடைபெறுவது. அக்ஷதான் கிரகித்வா சுக்லாம் பிரதரமிட்டும் தேவத்தின் சதுர்புஜம் பிரதன்னவதனம் தியாயே தாந்ததே प्राणायाम्य संकल्प्य शक्ति ओम 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 शक्ति அம்பாள் பின்னாடி தான் அம்பாள் பின்னாடி வந்தா அவ்வளவு புண்ணியமா. அம்பாள் குறிப்பாகம் பட்டையிலும் அம்பாலாம் பின்னாடியே நடத்தணும், அவ்வளவு நல்லது. அம்பாள் வரும்போது பின்னும் பின்னாடியே வந்தது
சக்தி இப்பொழுது அம்பாள் பிரவேசமாக பக்தர்களுக்கு அன்பான வேண்டுதல். அம்பாள் கருவறைக்கு சமானம், உள்ள யாரும் வர வேணாம், கோச்சிக்க வேணாம். அம்பாள் உள்ள வந்துட்டாலே கருவறைக்கு சமானமான இடமாக பாவிக்கப்படுகிறது. வாத்தியம் போர்மானது நீங்க உங்க இடத்துல போக வந்துருங்க. நீங்க எல்லாம் சுத்தி வரணும்னு கோவில் சுத்துற மாதிரி இடம் வச்சிருக்கோம். நாலா பக்கமும் 4 வாசப்படி உண்டு. அம்பாள் பாவிக்குமாறு வேண்டுகிறோம். ஓம் சக்தி 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 ஓம் தொடர்ந்து அருமையாக வாத்தியம் தொடர்ந்து வாசிக்கலாம். ஒரு ஆராதி கட்கம் கபாலம் நவலிங்கவாசம் கரை பாந்திம் கருணா கடாட்சி ரத்னாபராலங்கிருதஜலம் சர்வம் சீதலாதி நமோஸ்துதே ஆவாகன தாபன சன்னிதான சன்னிரோதன திக்பந்தனம் தாளத்திரியதேனோ திரிசூ அஷ்டகும்பேஷு ஓம் தேவமாரி வந்திமாரி நமः துவயமாரி நமः வீரமாரி நமः भद्रमारी नमः परमारी नमः कुमारी नमः महामारी नमः ओम पृथ्व्यादि अष्टशक्तिभ्यो नमः सत्यादि एककल्पूर ज्योतिः कल वाद्यं सकलवाद्यं सर्वस्याद्दि सर्वस्यदिति सर्वमेव जनाप्नोति सर्वं जयति 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 प्रधानाचार्यः मूलमन्त्रं पञ्चविंशतिर् जप्त्वा நடைமுறை உண்டு. அப்படி அம்பாளுக்கு சுத்தி கலசம் வச்சிருக்கு. அதற்கு விமலாசனம் பேர். அதுக்கு மேல அம்பாள் அழகான திருமேனி கொண்ட அம்பாள் இந்த கலசத்துல குழந்தை வடிவமாக குடிகொண்டு அருள் பாடி இப்படியாகப்பட்ட இந்த பஞ்சாசன வேதிகையில் அம்பாளை பூஜித்து பாயசான்னம் நைவேத்தியம் செய்யப்பட்டு நம்ம ஊர் நம்ம கோவில் நம்ம சேனலில் வரப்போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வில்லிவாக்கம் ஸ்ரீ தாந்தோன்றியம்மன் கோவிலோட மகா கும்பாபிஷேகமோட முன்னாடி நாள், அதாச்சும் சனிக்கிழமை நடந்தது எல்லாமே. இந்த கிளிப்பிங் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒன்றும் நடக்கலை, சும்மா இதே மாதிரி தான் பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்னதானம் அன்னிலேருந்து போட்டுகிட்டே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வரவங்க எல்லோரும் வயிறார சாப்பிட்டு மனதார அம்மனை வேண்டிட்டு போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இதுலேயே நான் வந்து கும்பாபிஷேகோட கிளிப்பிங் ஆட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய சேனல் மூலயமா நீங்கள் எல்லாம் இந்த தாந்தோணியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம 9000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். இதுக்கு மேலும் நான் வளரணும்னா இந்த தாந்தோணியம்மனோட துணையும் மக்களாகிய உங்களோட துணையும் எனக்கு எப்பவுமே வேணும். எப்பவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் மை சேனல். மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வருவீங்க. நான் இதில் கும்பாபிஷேகம் வீடியோவும் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். மகா கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்குது. 2006 நடந்த கும்பாபிஷேகம், அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் நடக்குது. நீங்கள் நம்ம சேனல் மூலயமா பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேசாபாதன காலாபாதன துர்நிமித்த சுனிமித்தாபாதன ஏதவத்திற்கு பூர்ணாவதி. அண்ணா கிட்ட கேட்டு வாங்கி சொன்னார் போடுமா. இது செட்டா அனுப்பு, அவசரம் 2 ஓமந்திரமே ஒரு நவதான் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் தானே அனுப்பிச்சு பிரதானமாக அம்பாளுக்கு அன்ன ஹோமம் யாகசாலையிலே வெடிக்கப்பட்ட பால் சாதம் ஹோமமானது நடைபெறுகிறது. சர்வேண குண்டேஷு மூர்த்தி மூர்த்தீஸ்வராமந்திரேன பூர்ணாம் ஜோஜுஹு வௌஷட் எல்லா அவாவா மூர்த்தீஸ்வரி மந்திரத்தினால பூர்ணாதி பண்ணீங்க. பிரதானே பாகீகிருத மந்ததி விரதத்தோடு தான் தீர்த்தம் பிரதானே அஸ்திர மந்திரத்தினால அக்னியில் ஆகுதி பிரதானத்தில். எல்லாரும் திரவிய தட்டு கொடுத்துட்டு எல்லாரும் வந்து உட்காந்துருங்க. திரவியாவதி ஆனதும் பூர்ணாவதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நடைபெறும். ஆச்சேன பிரதான ஆச்சாரியா சம்மிதயா ஸ்வாஹாந்தேன சுசின்னோ பவ கௌரி ஸ்வாயிசானோ மை சப்த பிரகௌரி சோகரங்கை சோமதேன மே சப்தமே ஸ்வாஹா. நான் திரவியம் யாரும் பண்ணாதீங்கன்னா சருவான பிறகு திரவியம் ஆயத்தமாகிங்க.
இதெல்லாம் சரு ஆன பிறகு தான் தேவி சம்மிதயா பூஷணதேன சுசீதலோ பவ பௌஷட்டு காப்பு கட்டி கொண்ட பக்தர்கள் ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லோரும் யாகசாலை வந்திருந்து முதல் கால வேள்வியை தரிசித்து அம்பாள் பூர்ணாவதி கண்டு கழித்து அம்பாள் அருள் பெற வேண்டுகிறோம். சம்மிதயா பூஷணதேன சுசீதலோ பவ பிரதானே சப்தாபிகார ஹைட் கம்மியாக இருக்குது. ஹைட் கம்மியாக இருக்குது. ஸோ ஓகே, ஃபைனலி ஸ்ரீ தாந்தோன்றி அம்மன் கோயிலோட மகா கும்பாபிஷேகம் இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நான் அம்மனோட பிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உள்ளே இருந்த அம்மன், கருவறையில் இருந்த அம்மனும் இது வெளியில் வச்சு அது சக்தியாக இருக்குனாங்களே அது தான் 48 நாள் மண்டல பூஜை நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அப்புறம் பார்ப்போம். மீண்டும் நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் டாடா பாய்.